அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தக்கூடிய விடயங்களை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஈமானுடைய 6 அடிப்படைகளை ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படைகளை ஏற்று வைத்திருக்கிறோம். அந்த 6 அடிப்படைகளும் உண்மையிலே ஒரு மனிதன் ஏற்று நடப்பானாக இருந்தால், அந்த 6 அடிப்படைகளையும் ஏற்று நடப்பானாக இருந்தால் உண்மையான முஃமினாக வாழ்வதற்கு அந்த 6 அடிப்படைகளும் போதுமானது. நாங்கள் சும்மா ஒரு பாடமாக்கி வைக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்டா தானே விளங்கி வச்சிருக்கிறோம், அப்படித்தானே? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹின்னு பாடமாக்கி வைக்கிற ஒரு வார்த்தையாக ஒரு கலிமாவா தானே விளங்கி வச்சிருக்கிறோம். இல்ல, அது ஈமானுடைய அடிப்படைகள்ண்டா இப்ப உதாரணமா வச்சுக்கோங்க, இந்த பில்டிங்கை கட்டணும், இதுக்குள்ள அடிப்படை என்ன? ஒரு பவுண்டேஷன் போடுறது. இந்த பவுண்டேஷன் வடிவத்துக்குத்தான் அந்த கட்டிடம் எழும்பும். எந்த அளவு உறுதியாக இருக்குதோ, எந்த அளவு அழகா இருக்குதோ, எந்த அளவு வடிவமைக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்குத்தான் அந்த கட்டிடமும் என்ன செய்யும்? தாங்கும். எனவே இது ஈமானுடைய அடிப்படைகள்ன்றது வெறுமனே வாயால சொல்லிட்டு போற வார்த்தைகள் அல்ல. இந்த 6 அடிப்படைகளும் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமா பதியுமோ அந்த அளவுக்கு அவன் முஃமினா வாழ்வான். இந்த 6 அடிப்படைகளும் ஒரு முஃமினை உருவாக்கும், ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். அது இந்த 6 அடிப்படைன்றது. இதுல முதலாவது அல்லாஹுவை நம்ப வேண்டும். எப்படி அல்லாஹ்வை நம்புறது? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற, இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துகின்ற, தான் நினைத்த நேரம் இந்த உலகத்தை அழிக்க சக்தியுள்ள ஒரு ரப்பு இருக்கிறான்னு நம்பணும். அதுக்குள்ள விரிவான பாடம் ஒன்று இருக்கு. இந்த அடிப்படை எங்க உள்ளத்துல பதியும். இது உலகத்துக்கு வாரது, இந்த உலகத்துக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் வருமா இல்லையா? என்னை படைத்தவன் ரப்பு, என் மீது அதிகாரம் செலுத்துகிற ரப்பு, அவன் நினைத்த நேரம் என்னுடைய உயிரை கைப்பற்ற ஆற்றல் உள்ள ரப்பு, அந்த ரப்பு இருக்கிறான்னு நான் நம்புறேன். இப்படி நீங்க நம்பி வாழ்ந்து பாருங்க. எங்கட வாழ்க்கையில அல்லாஹுவை நம்புதல் என்ற அந்த பகுதி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எங்களை படைத்த ரப்பு இந்த உலக விவகாரங்களை நிர்வகிப்பதை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தனக்கென்று மலக்குமார்கள் என்ற ஒரு சாராரை படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்த வகையில அவன் அல்லாஹு சமத், எதன் பக்கமும் தேவையற்றவன். அவனுக்கு மலக்குமார் ஒருத்தர் தேவையில்லை. ஆனாலும் இந்த உலகத்துக்கு ஒரு செட்டிங்கை காட்டி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் மலக்குமார்கள் ஒரு சாராரை படைச்சு வச்சிருக்கிறான். அந்த ரப்புக்கு நாங்க என்ன செய்யறோம்ன்றது, என்ன செய்ய போறோம்ன்றது எங்களை படைக்கிறதுக்கு முன்னாலே தெரியும். ஆனாலும் மலக்குமார்களை முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் நிறுத்தி வைத்து எங்களை
எங்களுடைய செயற்பாடுகளை இந்த உலகத்தில் செய்வதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சாரார், ஒரு படைப்பினம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அந்த மலக்குமார் எப்படிப்பட்டவங்க? அதை பல பகுதியாக சொல்லி காட்டுறான். வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை கண்காணிக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படையை மட்டும் மனசுல வச்சு வாழுங்க பார்ப்போம். இந்த ஒரு அடிப்படை. இன்னைக்கு நானும் நீங்களும் தப்பு செய்வதற்கு, தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு என்ன காரணம்? வலது பக்கம் திரும்பி பார்க்கிறோம், தெரிஞ்ச ஒருத்தருமே இல்லை. இடது பக்கம் திரும்பி பார்க்கிறோம், தெரிஞ்ச ஒருத்தருமே இல்லை. என்னைய பார்க்க யாரும் இல்லை. எதையும் செஞ்சுட்டு போயிடுறோம். அப்படித்தானே? மலக்குமார் என்ற ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈமான் எங்கட உள்ளத்தில் இருந்தா என்னை யார் பார்க்காவிட்டாலும் மலக்குமார்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் பதிவு செய்வார்கள். அந்த ஈமான் என்னை உங்களை நல்லவங்களா வாழ வைக்குமா இல்லையா? சாதாரண அடிப்படை கிடையாது அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலையில 2 மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். ஒருவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, கொடுக்கிற மனிதர்களுக்கு பிரதியீட்டை கொடுப்பாயாக. அவர் துஆ செய்கிறார். இன்னொரு மலக்கு அல்லாஹும்ம, அவர் சொல்கிறார் கொடுக்காத மனிதனை அழித்து விடு என்று சொல்கிறார், பதுவா செய்கிறார். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார் அனுப்பி அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மலக்குமார சரியா நம்புற சமூகம் அடைய. ஒரு தர்மம் கொடுத்தா யார் துவா கிடைக்கும்? மலக்குமார துவா கிடைக்கும். கஞ்சத்தனம் காட்டினா மலக்குமார சாபம் கிடைக்கும். இது என்னை உங்களை நல்லவர்களா வாழ வைக்குமா இல்லையா? இது சும்மா சடங்கு இல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு நம்பிக்கை தான் 6 அடிப்படைன்னு சொல்றது. எனவே எங்களை படைத்த ரப்பும், எங்களை கண்காணிக்க, எங்களோடு சேர்ந்து பயணிக்க மலக்குமார்கள் என்ற ஒரு சாராரை படைத்த வைத்த ரப்பும், நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் வாழ முடியாது. ஒரு கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும், ஒரு ரூல்ஸ் இருக்க வேண்டும், ஒரு வழிமுறை இருக்க வேண்டும். இதை காட்டி தருவதற்கு மனித சமூகத்துக்கு காலத்துக்கு காலம் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்கள் இருக்குதுன்னு நம்பணும். வேதங்கள். இப்ப நாங்க என்ன, எங்களுக்கு குர்ஆன் வேதம்னு தெரியாதா? அந்த குர்ஆன் எதுக்கு நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதை நாங்க எங்கட வழிகாட்டியா பார்க்கவே இல்லை. நைஷா உங்களுக்கு நான் நேற்று இரவு சொல்லியிருப்பேன், பொருளாதாரத்திலோ குடும்ப வாழ்க்கையிலோ சமூக பிரச்சனையிலோ குர்ஆனை பார்க்கல. நாங்க எத்தனை தடவை குர்ஆனை திறந்து பார்க்கிறோம்? நாங்க பார்க்கிறது இல்ல. ஏன்? அந்த வேதத்தை சரியா நம்பல. நாங்க எனக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் வேதத்தை இறக்கினான்டா, எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தா கைடன்ஸ் புக் எதைத்தான் திறந்து பார்க்கணும். இது சரியா நம்பினா இந்த குர்ஆனை திறந்து பார்ப்போமா இல்லையா? குர்ஆனை திறந்து பார்க்க ஆரம்பித்தால் அந்த குர்ஆன் எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? எனவே இறக்கி வைத்தான் என்ற நம்பிக்கை எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வேதங்களை என்னாலும் உங்களாலும் சும்மா புரிய இயலாது, சும்மா விளங்க இயலாது. அதுக்கெல்லாம் என்ன செய்தான்? இந்த வேதங்களை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை மனித சமூகத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். முகமது நபி குர்ஆன் எடுத்துக்கிட்டு வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 23 வருட காலம் வாழ்ந்தாங்க. எதுக்கு? வசனத்தையும் எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி சட்டத்தை விளங்கணும், எப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அதனாலதான் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை குர்ஆனுக்கு விளக்கம்னு சொல்றோம் நாங்க. இப்ப நான் இந்த உலகத்துல வாழணும் நான் நினைச்ச மாதிரி அல்ல. குர்ஆன் சொன்ன பிரகாரம் அந்த குர்ஆனை காட்டித்தர அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் வாழ்ந்த பிரகாரம். இப்ப யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் வருமா இல்லையா? எனவே எங்களுக்கு அல் குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் வாழ்க்கையிலே அமுல்படுத்தி காட்டுவதற்காக காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அதில் கடைசி நபியாக எங்களுக்கு முஹம்மது நபி அனுப்பினான். இப்ப முஹம்மது நபி எங்கட நபின்னு நம்புறதுல எங்கட வாழ்க்கையில மாற்றம் வருமா இல்லையா? வாழ்க்கையில மாற்றம் வரும். இப்படி இந்த உலகத்தை படைத்த ரப்பு, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த ரப்பு, மலக்குமார்களை வைத்து கண்காணிக்கிற ரப்பு, குர்ஆனை கொடுத்து நபிமார்களை அனுப்பி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய ரப்பு சும்மா விட்டு அர்த்தம் இல்லையே. எக்ஸாம் ஒன்று எழுதுறோம், ஒரு ரிசல்ட்டும் இல்லை, இல்ல அந்த எக்ஸாமுக்கு பின்னால ஒரு ஜொப்பும் இல்லைன்னா என்னதுக்கப்பா இந்த எக்ஸாம் தூக்கி வீசிட்டு போங்கன்னு போயிடுவோம். அந்த எக்ஸாமுக்கு ஒரு ரிசல்ட் வரணும், அதுக்கு ஒரு பிரதிபலிப்பு இருந்தா தான் கவனிச்சு என்ன பண்ணுவோம். இப்ப இந்த வாழ்க்கை திட்டத்தை தந்த ரப்பு, நீ நல்லவனாக வாழுகிறாயா கெட்டவனாக வாழுகிறாயா,
குர்ஆனை நம்பி அதன் அடிப்படையில் வாழ்ந்தாயா, நபிகளாரை நம்பி அதன் அடிப்படையில் வாழ்ந்தாயா? இதை டெஸ்ட் பண்றான் இந்த உலகத்துல. அதுக்கு பரிசு கொடுக்கிறதுக்கு என்ன வேணும்? என்றோ ஒரு நாள் நீ மரணிப்பாய், மரணித்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுவாய். எனவே நான் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான ஒரு வாழ்க்கை, அந்த மறுமைக்காக வாழ வந்தவன் என்ற அந்த மறுமை நம்பிக்கை இருந்தால் நல்லவர்களா வாழ்வோமா இல்லையா? ஒரு தப்பு செய்யறோம், ஒரு தவறு செய்யறோம், உனக்கு வேண்டியதை செஞ்சுக்க. நீ வேண்டிய நீதிபதி கிட்ட போ, வேண்டிய கோர்ட்டுக்கு போ, வேண்டிய போலீஸுக்கு போ. எனக்கு பணம் இருக்கு, எனக்கு அரசியல் பணம் இருக்கு, நான் வேண்டியதை செஞ்சுக்கல்வேன். இதுதானே அநியாயம் செய்யறதுக்கு மெயின் காரணம். உலகத்துல உள்ள பாவமெல்லாம் செய்யறது இதனை பிரதான். நான் செஞ்சா உங்களுக்கு என்ன? நீங்க யார் எனக்கிட்ட கேள்வி கேட்க? நான் வேண்டியது செய்வேன். மை கார் மை பெட்ரோல். அப்படித்தானே மனுஷன் வாழ்றான்? இல்லை. இந்த உலகத்தில் நான் எது செய்தாலும் உலகத்திலே நான் தப்பலாம், மறுமையில் என்னுடைய ரப்பு என்னை எழுப்புவான், என்னுடைய ரப்பு என்னை கேள்வி கேட்பான். உலகத்தில் யார் கேள்வி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த ரப்பு என்னை கேள்வி கேட்பான் என்ற அந்த மறுமை நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் செய்கிற ஒவ்வொரு பின்னாலும் அடை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்ற உணர்வு இருந்தால் நல்லவங்களா வாழ்வோமா இல்லையா? சுபகு தொழல்ல, ஏமாப்பா சுபகுக்கு காணல, கொஞ்சம் தூக்கம் போயிட்டுதுன்னு என்ன செஞ்சுட்டு போயிடுவோம், எங்களை சமாளிச்சுட்டு போயிடலாம். அப்படித்தானே? அடே சுபகு தொழாவிட்டால் படைத்தவன் ரப்பு கேட்பானே என்ற ஒரு கேள்வியை ஞாபகப்படுத்தி பாருங்க. மறுமை சிந்தனை வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? எனவே இந்த உலக வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கை முடிவதல்ல. பின்னால் மீண்டும் ஒரு நாள் நான் மறுமையில எழுப்பப்படுவேன் என்ற அந்த மறுமை நம்பிக்கை சரியாக இருந்தால் அந்த ஈமானுடைய 5வது நம்பிக்கை எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? கொண்டு வரும். இப்படி உலகத்திலே மறுமையை எதிர்பார்த்து வாழுகிற மனிதன் என்னதான் நல்லது செய்ய நினைத்தாலும் திடீரென்று ஒரு கெடுதி நடந்து விடுகிறது. என்னதான் கெடுதி நடக்கும் எதிர்பார்த்தாலும் அது நலவாக மாறிவிடுகிறது. இது பல சந்தர்ப்பங்கள்ல எங்கட சக்தியை மீறி நடக்குதா இல்லையா? அமெரிக்கா என்ன கூத்து போட்டாங்க? நாங்க தான் உலகத்து வல்லரசு, உலகத்துல மிக பிரதானமான யுத்தங்களை வழி நடத்துறவங்க அவங்க தான். இன்றைக்கு அவங்கட நாட்டுல பத்திர நெருப்பு அணைக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லை. அவர்களால் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அவர்களை தாண்டிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறது. விளங்குதா இல்லையா? சும்மா அங்க பத்திர நெருப்பு எங்களுக்கு ஏதோ மனிதன் சக்தியை மீறின ஒரு சக்தி இருக்குதுன்னு காட்டுதா இல்லையா? உலகத்துல மனிதன் வாழ்வதற்கு தேவையான காற்று மூச்சு வாங்குறதுக்கும் மூச்சு வெளிவிடுறதுக்கும் போதும், அப்படித்தானே? ஆனா நெருப்பு பத்திர இடத்துல 100, 150, 160 வரைக்கும் வேகமா காத்து என்ன செய்யுது? வீசுதுண்டா. இந்த காற்றை வீச வைப்பவனும் கண்ட்ரோல் பண்ணுபவனும் யாரோ ஒருவன் இருக்கிறான்றது விளங்குதா இல்லையா? இதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் கலா கதிர்னுவோம். இதுக்குதான் என்ன சொல்லுவோம்? படிக்க வைக்கிறோம் மகனை, படிக்க வைக்கிறோம், உள்ள பணமெல்லாம் செலவழிச்சு படிக்க வைக்கிறோம். ஏண்ட மகன் எக்ஸாம்ல மிகப்பெரிய மார்க்ஸ் எடுப்பார், நல்ல ஒரு ஜொப்பு கிடைக்கும்டா, நல்ல ரிசல்ட் எடுத்தாரு, ஜொப்பு கிடைக்கல. எங்கட முயற்சி எல்லாம் செஞ்சோம், எங்கட முயற்சியை தாண்டிய ஒரு முடிவும் எங்கட மகண்ட விஷயத்துல நடக்குது இல்லையா? இந்த பெரிய பொருளாதாரத்தோடு, வாகன வசதியோடு, வீட்டு வாசல் வழிகளோடு பெரிய ஒரு மாளிகையை கட்டினோம். வீட்டுக்குள் காலடி வைத்து நுழைகிற பொழுதே வலிகி விழுந்தார், காலில் ஒரு நரம்பு இழுபட்டது, படுக்கையிலே மாதக்கணக்கு படுக்கிறார். நானும் நீங்களும் ஆசைப்பட்டது என்ன? கட்டின வீட்டுல நிம்மதியா வாழணும். படைச்சவன்றவு படுக்கையில போட்டான், அப்படித்தானே? நானும் நீங்களும் பல நலவுகளை விரும்புகிறோம், நலவுகளை தாண்டி அது கெடுதியாக அமைகிறது. பல கெடுதிகளை போறோம், தூக்கம் போயிரும். பக்கத்துள்ளவர் நினைப்பாரு இன்றைக்கு எங்கட வாழ்க்கை முடிஞ்சு ஆக்சிடென்ட் ஆவிண்டு, சரியா வாகனம் போகுமா இல்லையா? இப்பதான் நான் நினைச்சேன் இன்றைக்கு முடிஞ்சு வாழ்க்கைன்னுவாரு. நாங்க நினைப்போம் தீங்கு வரும் உண்டு. படைத்தவன் ரப்புடைய முடிவிருக்கும், இங்க தீங்கு வரப்படாது, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, போன மாசம் உஸ்பெகிஸ்தான் தான் அதர்பைஜான் பிளைட் விழுகுது. விழுந்த வேகம் யாரும் தப்ப மாட்டாங்க, பார்த்திருப்பீங்க தானே? விழுந்து எல்லாரும் செதறி போறாங்க. ஆனா ஷஹாதா கலிமாவோட வீடியோ போட்டவர் தப்பி எழும்பி வாராரு. யாரால முடியுங்க இது? இந்த உலகத்தில் ஒரு நலவு நடப்பதாக இருந்தாலும், ஒரு கெடுதி நடப்பதாக இருந்தாலும், படைத்தவன் ரப்புடைய நாட்டப்படி நடக்கும் என்று நம்புறது தான் 6வது நம்பிக்கை. இதுக்குத்தான் என்ன பேர் சொல்றது? கலா
கதிர்ன்னு சொல்றது. இந்த நம்பிக்கை உள்ளத்துல ஆழமாயிருந்தா, நல்லது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், பெருமடிக்க மாட்டோம், அடுத்தவனை மட்டம் தட்ட மாட்டோம். என்னைய அல்லாஹ் பொருளாதார வசதியோட வச்சிருக்கிறான், என்னைய அல்லாஹ் நல்ல ஜொப்பு, நான் இல்லையே இன்னைக்கு, அல்லாஹ் தான் என்னைய வச்சிருக்கிறான், எனக்கு நலவு நடக்கிறதா படைத்தவன் ரப்புடைய நாட்டம். எனவே நான் பணக்காரன் அல்ல, அல்லாஹ் என்னை பணக்காரனாக்கினான். நான் படித்தவன் அல்ல, அல்லாஹ் என்னை படித்தவனாக்கினான். நான் உள்ளவன் அல்ல, அல்லாஹ் எனக்கு பேச்சாற்றலை தந்தான். எல்லா நலவுகளையும் யாருல போடு? இந்த நலவுகளுக்கு பின்னால் மனிதனுக்கு அநியாயம் செய்வோமா? இல்லை. கலா கதிர சரியா நம்பினா இந்த உலகத்துல நானும் நீங்களும் உண்மையான மனிதனாக வாழலாம். தீங்கு நடந்துச்சு, லொஸ்டாவிட்டோம், மனசால உடைஞ்சி நோயாளியாக மாட்டோம், டிப்ரெஷன் கூடாது, பைத்தியக்காரனாக மாட்டோம். அல்லாஹ்ட நாட்டம், அல்லாஹ் நலவு வச்சிருப்பான். இப்படி வாழ்ந்து பாருங்க. நீங்க என்ன பெரிய அழிவு நடந்தாலும் மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டான். அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லாஹ் நலவை வைத்திருக்கலாம்னு போவான். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே கலாக்கதிர் ஆறாவது நம்பிக்கை எங்கட உள்ளத்துல இருந்தால் இந்த உலக வாழ்க்கை நல்ல முறையில போறதுக்கு அது காரணமா இருக்குமா இல்லையா? மறுமை நம்பிக்கை நல்லவனா வாழ்றதுக்கு காரணமா இருக்கும். கலாக்கதருடைய நம்பிக்கை உலக வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு போறதுக்கு காரணமா இருக்கும். எனவே ஈமானுடைய 6 அடிப்படைகள்ன்றது சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் வாயளவில் சொல்லி விட்டு போகிற வார்த்தை அல்ல. அது உண்மையான முஃமினை உருவாக்குகின்ற அடிப்படை. அந்த ஈமானுடைய 6 அடிப்படைகள்ல மிக பிரதானமானது எது? படைத்தவன் ரப்பு, அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறது. அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை நானும் நீங்களும் குர்ஆன்ல இருந்து தேடி படிக்கலாமா? ஏண்ட உங்களோட அறிவு மட்டத்துக்கு என்னால உங்களால குர்ஆன்ல இருந்து தேடி படிக்கலாமா? ஏலாது. யார் படிச்சு தரணும் உங்களுக்கு? குர்ஆனை படிச்சவங்க படிச்சு தரணும். குர்ஆனை படித்த அறிஞர்கள், குர்ஆனை படித்த ஆலிம்கள் இந்த அல்லாஹுவை பற்றிய விடயத்தை பேசுவதற்கு பாவித்த வார்த்தைகளில் ஒன்றுதான் தௌஹீத் என்ற வார்த்தை. இது நல்லா விளங்குங்க. இன்றைக்கு பொதுவாக தமிழ் உலகத்துல தௌஹீத் என்ற வார்த்தையை ஒரு டேஞ்சரான வார்த்தையா பார்க்கிறாங்க, கலந்த ஒரு வார்த்தையா பார்க்கிறாங்க, சொல்லிடப்படா அப்படின்னு பயப்படுற ஒரு வார்த்தையா பார்க்கிறாங்க. தௌஹீத் என்ன? தௌஹீத் என்ன? படைத்தவன் ரப்பை சரியாக புரிவதற்காக குர்ஆன் சுன்னாவை சுமந்த அறிஞர்களினால் எடுத்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. படைத்தவன் ரப்பை புரிந்து கொள்வதற்காக. ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? புகாரி இமாம் கிதாபு தௌஹீத் பேசுறாங்க. புகாரிட கடைசி பகுதியில அகீதா, அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும்ன்ற பாடத்துல பேசுறாங்க. அதே போல இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லாஹ், சஹீஹ் இப்னு ஹுஸைமா ஹதீஸ் கிதாப் படிச்சிருப்பீங்க. தௌஹீத பேசுறதுக்கு கிதாபு தௌஹீத்னு பேசினாங்க. எங்கட நாட்டுக்கு வந்த தென்னிந்திய அறிஞர்கள், எங்கட இலங்கை போன்ற நாடுகள்ல அன்றைய காலம் தொட்டு மார்க்கத்தை படிச்சு கொடுத்தவங்க கலிமாவை எத்தனை வகையா பிரிச்சாங்க? கலிமா 5 வகை. 1ஆம் கலிமா தய்யிப், 2ஆம் கலிமா ஷஹாதா, 3ஆம் கலிமா தம்ஜீத், 4ஆம் கலிமா அது என்ன? அது 4ஆம் கலிமா தௌஹீத். நாங்க தௌஹீத் என்று சொல்லக்கொள்ள மக்கள் நினைக்கிறாங்க இது என்னமோ புது சொண்டு, என்னமோ பயங்கரவாதம் ஒன்று வருது, என்னமோ டேஞ்சரான ஒன்று வருது. இல்ல, கலிமத்து தௌஹீத். கலிமத்து தௌஹீத சொல்லேலுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு. சாதாரண உங்களுக்கு அரபி இருந்தாங்க வஹ்தஹு, வ ஹ த, வ ஹ த, இந்த 3 எழுத்தும் தான் வஹ்தஹுக்கு இருக்குது. வஹ்தஹுனா அவன் தனித்தவன். எல்லாம் படிச்சவங்க தானே. தனித்தவன்ன்றது அல்லாஹ்வுடைய பண்பு. தனித்தவன்றது அல்லாஹ்வுடைய பண்பு. விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த வஹ்தஹுன்ற சொல்லுல இருந்து அரபு அடியில் பிறக்கக்கூடிய ஒரு சொல் தான் வஹத. என்ன? வஹதனா அவன் தனித்தவன், வஹதனா அவனை தனிமைப்படுத்தினான். என்ன அர்த்தம்? தனிமைப்படுத்தினான். வஹத இறந்த கால சொல் வஹத, தனிமைப்படுத்தினான். யுவஹிது தனிமைப்படுத்துகிறான். அதுல பேஸ் சொல் என்ன? தௌஹீத். இங்கிலீஷ்ல பேஸ் சொல்லுன்னு சொல்லுவோம் தானே, அந்த சொல் தான் தௌஹீத்ன்றது.
விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப வஹ்தஹுனா அவன் தனித்தவன். இப்ப தௌஹீதுக்கு நீங்க மொழிபெயர்ப்பு செய்யுங்க பார்க்க. தனிமை படுத்துதல், படுத்துதல். அப்ப வஹ்தஹுன்றது யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய. யாருடைய கடமை? யார கடமை? அடியார்களோட கடமை. விளங்குதா உங்களுக்கு? எனவே படைத்தவன் ரப்புக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமையை பேசுகின்ற அந்த பொறுப்பை உணர்த்துவதுதான் தௌஹீத் என்ற நாமம். இப்ப யோசிங்க, ஒரு முஸ்லிம் நான் ஒரு தௌஹீது வாதி என்று சொல்லாம வாழையுமா உலகத்துல? சிம்பிள் விஷயம் இது. இதை புரியாததுனாலதான் தௌஹீத் என்று போட்டா என்ன பண்ணிடுறாங்க? இது டேஞ்சர் வார்த்தை, இதுக்கு பின்னால போயிடாதீங்க. நல்லா விளங்குங்க, தௌஹீத்ன்றது ஒரு ஜமாஅத்துடைய பேர் அல்ல, ஒரு அமைப்பு சார்ந்த பேர் அல்ல. தௌஹீத்ன்றது முஃமினிடத்திலும் இருக்க வேண்டிய, படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கின்ற அந்த பணியை உணர்த்துகின்ற வாசகம். அந்த அல்லாஹுவை பற்றிய அனைத்து விடயங்களையும் ஒரு கலிமா கொண்டிருக்கிறது என்பதனாலதான் அந்த கலிமாவுக்கு அன்றைய கால அறிஞர்கள் என்ன பேர் வச்சாங்க? கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரானது இல்லை. லஹு, அதிகாரங்கள் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன், ஆற்றல் மிக்கவன். மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய முழு தன்மைகளை பேசுதா இல்லை இந்த வார்த்தை? அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? கலிமத்து தௌஹீத் வச்சாங்க. இந்த வார்த்தையை ஆண்டுல நானும் நீங்களும் சரியாக செய்தால் எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்படுற பேரு இவன் தௌஹீதுக்காரன். எப்படி வந்துச்சுன்னு விளங்குதா? எப்படி வந்துச்சுன்னு விளங்குதா? உதாரணம் சிலதை சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல 23 வருட கால பிரச்சாரம் எதுக்கு பண்ணினாங்க? படைத்தவன் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அப்படித்தானே பண்ணினாங்க. மக்காவுல கஅபத்துல்லாஹ்வுக்கு 300 லட்சம் சிலைகளை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க? அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் இணை வைப்புல ஈடுபட்டாங்க, ஷிர்க்ல ஈடுபட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ஷரீக் இருக்குதுன்றாங்க. ஷிர்க்ல இருந்து வந்த சொல்ல என்ன? ஷரீக். அதத்தான் நாங்க கலிமத்து தௌஹீதில் லா ஷரீக லஹ், அவனுக்கு யார் இல்ல, கூட்டாளி இல்லன்னுட்டோம். விளங்க. இத ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மயக்கத்தில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு மேலால் ஒரு திரை போட்டிருப்பாங்க. அந்த திரையை ரசூலுல்லாஹ் நீக்கும் பொழுதெல்லாம், மயக்கம் தெளியும் பொழுதெல்லாம் முகத்தை திறந்து ஏதாவது ஒன்றை பேசுவாங்க. திறக்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர அன்பியாஹி மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, யுஹذிரு மா ஸனஉ, அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்ததை நபிகளார் என்ன செய்கிறார்கள்? கண்டிக்கிறார்கள். எதை கண்டிச்சாங்க? நபிமார்களுடைய கபர் வணக்க ஸ்தலம், வணக்கம் செய்கிற இடமாக மாற்றுவது. ஏன் காரணம்? அல்லாஹ்வை வணங்க வேண்டிய சமூகம் கபரடியில வணங்க ஆரம்பிச்சா என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை விட்டுட்டு கபருக்கிட்ட போக ஆரம்பிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லௌலா தாலிக, அந்த அச்சம் இல்லை என்றிருந்தால், நபிமார்களுடைய கபறுகளை வணக்க ஸ்தலமா மாத்தின அச்சம் இருக்குதே, அந்த அச்சம் இல்லை என்றிருந்தால் லஉபரிஸ கபர், ரசூலுல்லாஹ்வுடைய கபரும் வாடிக்கு வந்திருக்கும்னாங்க. ஏன் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு அடக்கினாங்கன்றது விளங்குதா? பக்கத்துல தானே பக்கி மையவாடி, ரசூலுல்லாஹ்வோட மஸ்ஜிதுக்கு பக்கத்துல, ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு பக்கத்துல. ஏன் அங்க அடக்காம ஏன் வீட்டுல அடக்கினாங்க? காரணம் தெரியுமா உங்களுக்கு? இதான் காரணம். புகாரில வாரது, அந்த அச்சம் இல்லை என்றிருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கபரும் வெளியே வந்திருக்கும்டாங்க. யாரும் இதுல கை வச்சிட கூடாதுன்றதுக்கு தான் வீட்டுக்கு வச்சாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்படி இருந்தும் இன்றைக்கும் ரசூலுல்லாஹ்வோட கபரடியில போய் நின்று துஆ கேட்கிறார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? கபரடிக்கு போக தேவையில்ல. நம்ம நாட்டுல ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா சுப்ஹான மௌலிது படிப்பாங்க.
எப்படி படிப்பாங்க? யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுத் பியதி மாலி சிவாக்க வலா அல்வி இலா அஹதி. என்ன படிக்கிறாங்க? யா சய்யிதி என்னுடைய தலைவரே, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுத் பியதி என்ற கையை பிடிச்சுக்கோங்க, என்ற கையை, மாலி சிவாக்க வலா அல்வி இலா அஹதி, எனக்கு சோதனை நெருக்கடி வந்தா உங்கள்கிட்ட வராம நான் வேற யாருக்கிட்ட போற? இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா? யாரை பார்த்து சொல்லணும் இந்த வார்த்தைய? அல்லாஹ்வை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தையை ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க. அன்த கஃபாருல் ஹதாயா வذுபிகாதி. ரசூலுல்லாஹ்வை பார்த்து எப்படி விழிக்கிறாரு? சுப்ஹான மௌலிதுல முதலாவது பாடல் என்ன படிக்கிறார்? அன்த கஃபார். கஃபார்னா தெரியும் தானே எல்லாருக்கும்? பாவங்களை அதிகம் மன்னிப்பவன். ஒரு மனிதனுக்கு பேர் வைக்கலுமா கஃபார்னு? எப்படி வைக்கணும் பேரு? அல்லாஹ் ஓதி படிச்சிருக்கிறோம் தானே? ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி விழிக்கிறார்? அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர். அல்லாஹு அக்பர். இப்படி ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னா ஈமான் நிக்குமா? ஈமான் தாங்காது. விளங்கிச்சா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் என்ன அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட பேரால சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது சுபஹான மௌலிதுன்ற போர்வையில, கபரு கட்டுதல்ன்ற போர்வையில ஏகப்பட்ட சிறுக்கான காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறாங்க, கழுத்துல துவா பார்த்திருக்கிறீங்களா? துவா கூடு, தாயத்து, இடுப்புல கருப்பு கயிறு கட்டுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா நீங்க? வீட்டு மூலையில போத்தல் குப்பி தூக்குவாங்க, பார்த்திருக்கிறீங்களா நீங்க? இது என்ன? இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒன்றை தொங்க விடுகிறாரோ அவர் அதன் பக்கமே சாட்டப்படுவார். யார் ஒன்றை தொங்க விடுகிறாரோ அவன் அதன் பக்கமே சாட்டப்படுவார். ரசூலுல்லாஹ் காலத்துல 10 பேர் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்க இஸ்லாத்துக்கு வரப்போறோம், கையத்தாங்க, நாங்க உறுதிமொழி சொல்லணும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 9 பேருக்கு என்ன பண்ணாங்க? கையை பிடிச்சு நீங்க முஸ்லீம், நீங்க முஸ்லீம்னு கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு கொடுக்கல. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் என்ன ஒருத்தரை மட்டும் விட்டுட்டீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அவர் உடுப்புக்கு சேட்டுலு கையை போட்டு ஒரு கயிறை இழுத்து பிச்சை எடுத்தாங்க. இது இருக்கும் வரையில் நாங்கள் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்ய மாட்டோம்டாங்க ரசூலுல்லாஹ். கலட்டி வீசிட்டு என்ன பண்ணாங்க? இஸ்லாமிய ஒப்பந்தம் பையத்து பண்ணினாங்க. என்ன அர்த்தம்? இது இருந்தா நம்பிக்கை எங்க இருக்கு? இதுக்கு நீங்க மிச்சம் கஷ்டப்பட தேவையில்ல. தாயத்து போட்டிருக்கிற ஒரு முஸ்லிமு கிட்ட போய் சும்மா என்ன வாப்பா இது போட்டிருக்கிறீங்க, இது துவா பரக்கத்தானது, இதை கலட்டி வீசுங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இதை கலட்டினால் எனக்கு ஆபத்து வரும் என்பார். உனக்கு ஆபத்து வராமல் தடுப்பது யாரு? அல்லாஹ். இது எப்படி உன்னை தடுக்கும்? போத்தல் குப்பியை போட்டிருக்கிறீங்களே, தடுத்து எடுத்து வீசி விடுங்களேண்டா, அதை கலட்டினா வீட்டுக்கு ஆபத்து வரும். அடி உன்னுடைய வீட்டை பாதுகாப்பது யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹ் வீட்டுக்கு சைத்தான் வெளியோடுவாண்டாங்க. வைக்க வேண்டிய சமூகம் அந்த நம்பிக்கையை கொண்டு போய் என்ன வைத்தது? இப்படி அல்லாஹ்வுக்கு எதையெல்லாம் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் முஸ்லிம்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது உஸ்மானிய ஹிலாஃபத் 1925 முடிவுக்கு வந்த உஸ்மானிய ஹிலாஃபத்தின் கடைசி காலகட்டமாகிற பொழுது முழு இஸ்லாமிய உலகத்தையும் ஆட்டி படைத்தது கபரு வணக்கம், அதே போன்று மீலாது மௌலிது, அதே போன்று இந்த தாயத்து தகடு, குறி பார்க்கிறது, சாஸ்திரம் பார்க்கிறது போன்ற கலாச்சாரம். இந்த நேரத்தில் தான் குர்ஆன் சுன்னாவை தூய்மையான வடிவத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். முஸ்லிம் சமூகம் தெரியாமல் செய்கின்ற, அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம், இணை வைப்பில் இருந்து அவர்களை கலட்டி எடுக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு மனிதர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். அவர் முதலாவது ஒரு புத்தகம் எழுதுறாரு. இன்றைக்கும் அந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துடைய பேரு கிதாபு தௌஹீத். என்ன பேரு? கிதாபு தௌஹீத். ஏன் கிதாபு தௌஹீத் அதுக்கு பேர் வச்சாருண்டா, அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வுக்கு முஸ்லிம் சமூகம் செய்கிற ஷிர்கான காரியங்களை எல்லாம் தொகுத்து அதன் ஆதாரங்களை எல்லாம் காட்டி, முஸ்லிம் சமூகமே நீங்கள் ஷிர்க் செய்யாதீர்கள் என்று பேசினாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே அன்றிலிருந்து இன்று வரை இந்த நூற்றாண்டு காலப்பகுதியிலும் யாரெல்லாம் ஷிர்க் செய்யக்கூடாது என்று பேசுவாங்களோ அவர்கள் எதை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டார்கள்? தௌஹீத் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இந்த தௌஹீதை பேசுபவர்களை முஹம்மது இப்னு அப்துல் வஹாபோட ஜாயின் பண்ணி வஹாபின்னு அடையாளப்படுத்தினாங்க. ரெண்டும் அவரோட தான் போய் சேரும். தௌஹீத்வாதிகள் ஏன் சொன்னாங்க? அவர் கிதாபு தௌஹீத் எழுதினாரு, தௌஹீதுக்காரன்னுட்டாங்க.
அவருடைய பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அவருடைய வாப்பட பேர் அப்துல் வஹாப். வஹாப்ன்றது அல்லாஹ்வுடைய பேரு. அவர் போதித்த கொள்கையை போதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு வஹாபிகள் அடையாளப்படுத்தினாங்க. எனவே இந்த இரண்டு நாமமும் நல்லதா கெட்டதா? தௌஹீத் என்பது படைத்தவன் ரப்பை அந்த கொள்கையை தெளிவுபடுத்துகின்ற வார்த்தை. வஹாப் என்பது படைத்தவன் ரப்பு. இன்னக அன்தல் வஹாப் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். ஒவ்வொரு புத்தி உள்ள மனிதர்களும் கேட்க வேண்டிய துஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன அர்த்தம்? ரப்பனா எங்கள் இறைவா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு மீண்டும் எங்களுடைய உள்ளத்துக்கு வழிகேட்ட தந்துராதே. இன்னக அன்தல் வஹாப், நீதான் கொடை கொடுக்கக்கூடியவன். அந்த வஹாப் என்ற பெயரை ஒரு மனிதனுக்கு பட்ட பேரா வைக்கலுமா? கூடாது, கூடாது. வழிகட்டு போயிருவோம். அதையும் விளங்காம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக பேசுகிற சமூகத்தை வஹாபி என்று அடையாளப்படுத்தினால் நாங்க புரிய வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? என்ற நாமம் நாமம் அந்த தௌஹீதை சரியாக செய்வதன் மூலம் வஹாபி என்று விமர்சிக்கப்பட்டால் கவலைப்பட்டு கைசேதப்பட்டு வார்த்தை அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்வின் கூட்டத்தை சார்ந்தவனா இருந்துட்டு போறேன். வஹாபின்னா என்னங்க அர்த்தம்? ஸ்ரீலங்கிண்டுவாங்க இந்த நாட்டுல. என்ன அர்த்தம்? ஜின்சி போடுங்கன்னு உங்களோட ஐடென்டி கார்டுல ஜின்சி போடுங்கன்னா என்ன போடுங்க? ஸ்ரீலங்கன். அரபுல எப்படி சொல்லுவோம்? ஸ்ரீலங்கின்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு சவுதி அர்த்தம் என்ன? சவுதியை சார்ந்தவர். இப்ப என்ற பின்னுக்கு அப்பாசின்னு ஒரு சொல் வரும். அப்பாசின் அர்த்தம் என்ன? இப்னு அப்பாஸ் மதரசாவிலே ஓதிய வந்த அர்த்தம். அது மாதிரி ஸ்ரீ வஹாபின் அர்த்தம் என்ன? கொடையாளனின் கூட்டத்தை சார்ந்தவர்கள். யார் அந்த கொடையாளன்? படைத்தவன் ரப்பு அல்லாஹு அக்பர். பட்ட பேர் வைக்கிறதுலையும் பொருத்தமான பட்ட பேருண்டுவாங்க. தௌஹீதுக்காரன் படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக பேசுபவன். ஒவ்வொரு முஸ்லிமும் தௌஹீத்வாதியா இருக்கணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒரு தௌஹீத்வாதியா இருந்துட்டு போறேன். வஹாபி படைத்தவன் ரப்புடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹு அக்பர். நான் ஒரு வஹாபியா இருக்கிறது கை செய்யப்படணுமா? எனவே இந்த உலகத்திலே வைக்கப்பட்ட பட்டப்பெயர்களில் சிறந்த 2 பட்டப்பெயர் என்றால் என்பதும் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை விளங்கப்படுத்துறேன்டா, இன்னைக்கு எங்கட சமூகத்துக்கு இந்த 2 வார்த்தையோட பொறுமதி தெரியாம இருக்குது. நல்லா விளங்கிக்கங்க. நம்ம தௌஹீது ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி சுவர்க்கம் புகையலாது. எங்க புகையலாது? நான் தௌஹீதுக்காரன், நான் தௌஹீது ஜமாத்துக்காரன் என்று சொல்லி சுவர்க்கம் புகையலுமா? அல்லாஹ் மறுமை நாளில் நீ தௌஹீது ஜமாத் அப்போ சுவர்க்கம் அப்படியே அனுப்ப போறான்? இல்லை. அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்.